ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியனார் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்பி கார்ன் மசாலா எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். கார்னை வச்சு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்ல நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்ட்டு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனையும் அமுக்கிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வரைக்கும் பாண்டியனார் சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்ப வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த கிறிஸ்பியான கார்ன் செய்யறதுக்கு ஒரு பவுல் நிறைய கார்ன் எடுத்துருக்கிறேங்க. அதை நான் நல்லா கிளீன் பண்ணி இந்த மாதிரி தனித்தனி விதைகளா எடுத்து வச்சிருக்கிறேன். இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப இதை நம்ம பாயில் பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2ல இருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேங்க. அது நல்லா பாயில் ஆயிருச்சு. இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த கார்னை இதில் சேர்த்துருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது வெந்தா போதுங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப நேரம் வேக வேணாம், குழஞ்சிட்டா நல்லா இருக்காது. பாருங்க இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி இந்த கார்னை எடுத்துக்கலாம். பாருங்க தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிடுங்க. இப்ப இதோட என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த ஈரமே அதில் இருக்கும், கார்னில் உள்ள ஈரமே சரியாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாவு சரியாக ஒட்டலை அப்படின்னா 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஜலிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள மாவெல்லாம் உதிர்ந்துருச்சுன்னா நல்லா பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா தனித்தனியா சூப்பரா இருக்குது. இப்போ இதை நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கார்னை இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி இழுத்து விடுங்க. மொத்தமாக போட வேண்டாங்க. ஒரு 2-3 பேட்சா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் தனித்தனியாக இருக்கும்போது நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, ஒட்ட விடாமல். நுரை அடங்கவுமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நுரையெல்லாம் நல்லா அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குதுன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்தாச்சு. இதோட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க சேர்த்துக்க வேண்டியதில்லை. உப்பு நான் ஒரு பிஞ்ச் அளவு தாங்க சேர்த்துருக்கிறேன். ஆல்ரெடி 2 டைம் நம்ம உப்பு போட்டதுனால கொஞ்சமா சேர்த்துருக்கிறேன். பொடியா நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கிறேன் நான். பொடியா நறுக்கின மல்லி இலை, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிறிஸ்பியான கார்ன் ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.